ஹாஸ்பிட்டல்ல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோம். நல்லது நல்லது. வாங்க. நன்றி. எங்க அக்காவுக்கு வந்து புற்றுநோய் இருந்துச்சு. இப்ப பேசினாங்களே அவங்க தான் எங்க அக்கா. அவங்க சொல்லிட்டாங்கம்மா அந்த கதையை. உங்களுக்கு ஏதாவது நடந்ததா? சொல்லி இந்த நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அவங்க சொல்லி வந்தாங்க. எனக்கு வந்து கல்யாணமே நானும் எங்க வீட்டுக்கார லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் முதல்ல இருந்து எடுத்துக்கலாம் சார். கொஞ்சம் எடிட் ஆகும். முதல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பேரு ஒரு சொல்லிட்டு சார். நான் வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். சத்யா என் பேரு. எங்க வீட்டுக்கார பேர் ரஞ்சித் குமார். நானும் எங்க வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். அப்ப வந்து எங்க வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இப்போதைக்கு வேண்டான்னு இருந்தாரு. அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்கல. அப்ப வந்து எங்க அக்கா சொன்னாங்க, நீ கருப்புசாமியை வேண்டிக்க, உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் சொன்னாங்க உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு கருப்புசாமி கல்யாணம் நடத்தி வச்சாரு. அப்ப நான் இந்த கோயிலுக்கே நான் வரல. வந்து வேண்டிக்கிட்ட மாதிரி காணிக்க போட்டேன். நான் 101 ரூபாய். அவர் வரல சாமி. 101 ரூபாய் காணிக்க போட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? குழந்தை வரம் இல்லாம இருந்துச்சு. சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டு போனேன். எனக்கு குழந்தை வர கொடுத்தாரு. பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் எத்தனையோ கஷ்டம் எங்க வீட்டுல. அப்பெல்லாம் நான் சாமியை வேண்டிட்டு தான் போவேன். குறி கூட எனக்கு வராது. ஆனா ஏதோ ரூபத்துல கருப்புசாமி வந்து எங்களுக்கு காசு கொடுப்பாரு. எல்லா உதவியும் செஞ்சாரு. உதவி எல்லாம் யாரால நடந்தது? காலை வைக்க வண்டிதுரை கருப்புசாமியால தான். இன்னொன்னு என்னன்னா, எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஊனமுற்றம் இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கிட்டே பார்த்தா அவங்ககிட்ட நீங்க வாங்க கருப்புசாமி கோயிலுக்கு வாங்க, சரியாயிடும் நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். வருவாங்க, இத பாத்துட்டு வருவாங்க. பேசினாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா? சொன்னாங்க. எத்தனை வருஷமா வரீங்க? நாங்க இப்போ 9 மாசமா தான் வர்றோம். உங்க பேரு? எங்க பேர் மேட்டுப்பாளைய பக்கம் காரமடை. அங்க என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்து டாக்டர் வந்து குழந்தை பிழைக்காது, மூளை வளர்ச்சி இல்ல, இந்த குழந்தை 45 நாள் தான் உயிரோட இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் அப்படி சொன்னாரா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி சொன்னாங்க. நாங்க பிறந்த 20வது நாள் இங்க எடுத்துட்டு வந்தோம். 20 நாள் வந்ததுமே எங்களுக்கு குறி வந்தது. குறி வந்ததுமே இவர் நான் உன்னை வாழ வைக்கிறேன், இந்த குழந்தைய நான் வாழ வச்சிடுறேன், நீங்க டாக்டர் கிட்டே நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து குழந்தைக்கு 9 மாசம் ஆச்சு. குழந்தை இப்ப நல்லா இருக்கிறா. மூளை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குங்களா? மூளை வளர்ச்சி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. நாங்க டாக்டர் கிட்ட போகவே இல்லை. 9 மாச குழந்தைக்கு நீங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண முடியும்? இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பார்த்து சொல்லுங்க. எல்லா டாக்டர் சொன்னதை விட எங்க பெங்களூர் போனா மெட்ராஸ் போனா எல்லா பக்கம் போயுமே இந்த குழந்தை வந்து இப்படிதான் இருக்கும், கைகால் சுகம் இல்லாம தான் இருக்கும், மூளை வளர்ச்சி இருக்காது, போட்டது போட்டபடிதான் கிடக்கும், இந்த குழந்தை வளர்க்கறதே நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதெல்லாம் முடியாதுன்னு இங்க கொண்டு வந்ததுல இருந்து இப்ப குழந்தை நல்லா இருக்கிறா, நல்லா கை கால் ஆட்டுறா, சாப்பிடுறா, எல்லா வேலையும் பண்ணிக்கிறா. இந்த 9 மாசத்துக்கு என்ன வேணுமோ. மேட்டுப்பாளையமா? மேட்டுப்பாளைய பக்கம் காரமடை. காரமடை. ரொம்ப சந்தோஷமா. நல்லா ஆயிடும் அந்த குழந்தைக்கு. சாமி கிட்ட சொல்லுங்க, நடக்கும். உங்களுக்கு என்ன பேர்? வந்து இவங்க வீட்டுக்காரர் அறிவிலாகன். என் பேர் மகாலட்சுமி. வந்து செம்மங்குடி மாடம். நாங்க வந்து ஊரு. எங்க வீட்டுக்காருக்கு இப்ப நாங்க 3 மாசம் தான் சாமி இந்த கோயிலுக்கு வர்றோம். இப்ப 3 மாசத்துல வந்து எங்க வீட்டுக்காரர் கிட்னி ஃபெயிலியர் வந்து எங்க ஊர்ல ஒரு ஐயர் சொல்லிதான் நாங்க அங்க வந்தோம் அந்த கோயிலுக்கு. வந்த உடனே என்ன செஞ்சோம், நாங்க வந்த இன்னைக்கு மக்கா நாள் மறுவாரத்துல இருந்து நாங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, டைலிஸ் பண்ணவே நாங்க போகவே இல்லை. டைலிஸ் பண்ணிட்டு மிஷின் இருக்கு கையில. இப்ப இருக்கு இங்க இருக்கு. அதனால என்ன செஞ்ச, கோயிலுக்கு வந்ததுல இருந்து நாங்க இன்னும் அவங்க காலேட் மண்ணை எடுத்து கரைச்சி கொடுத்ததுல இருந்து அவங்களுக்கு இன்னும் நாங்க ஆஸ்பத்திரிக்கே போகல, மாத்திரை மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்காங்க. இப்ப சாமி குறி கிடைச்சதா? அதாவது 2வது வாரமே கிடைச்சிங்க, குறி கிடைச்சிச்சுங்க. சாமி உங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னிச்சு சாமி. அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா. எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க தஞ்சாவூர் மாவட்டங்க. தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடி. உங்களுக்கு ஒரு குழந்தையா? நல்லது. மகாலட்சுமி. நல்லது, சந்தோஷம். வாங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? தொட்டி மதிய என்கிற சதாசிவம். நான் 8 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். 8 வருஷமா இந்த கருசாமி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது 7.5 லட்ச ரூபாய் கடன்ல வந்தேன் சாமி. 7.5 லட்ச ரூபாய் கடனுக்காக வீட்டை வித்து கடன் அடைச்சு கொடுங்கன்னு சாமிகிட்ட வந்தேன். ஆனா சாமி வீட்டை விக்காம நான் கடன் அடைச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லி 7.5 லட்ச ரூபாய் கடனையும் 7.5 மாசத்துல அடைச்சு கொடுத்தாரு. எப்படி அவரு பணமா கொடுத்தாரு? எதுவுமே கொடுக்கலைங்க. பணம் எந்த வழியில வந்துச்சு, எப்படி கடை அடைஞ்சது அப்படிங்கறது எனக்கே தெரியாது சாமி. அந்த அளவுக்கு என் கடன் 7.5 லட்ச ரூபாய் 7.5 மாசத்துல அடைஞ்சு 3 வேன் வெத்தலை வேன் போட்டு வெத்தலை வியாபாரம் அப்பா பண்ண வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். கொடிகால் பயிர் பண்றீங்களா இல்லாட்டி வியாபாரம் தான்? பயிர் பண்றதை நிறுத்திட்டேன் சாமி. ஒரு 10 வருஷம் நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னாடி வியாபாரம் நல்ல பிரபலமா அப்பா இருக்கல எல்லா ஊருக்கும் பிரபலம். எப்படி இருக்கீங்க? அப்பா பண்ண வியாபாரத்தை மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஊருக்கும்
வெத்தலை போட்டு 3 வேனும் போட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நல்லா வந்தோம் சாமி. அதே நேரத்துல எனக்கு என்னென்ன குறைய கருப்பசாமி கிட்ட சொல்லுவேன். கால் வழியால துடிச்சு இருந்தேன், ஆபரேஷன் பண்ணுட்டாங்க, 30,000 செலவுனாங்க. ஆனா சாமி ஒரே மருந்து வேப்பலையும் ஒரு எலும்பச்சம்பளமும் கனியும் கொடுத்தாரு. அந்த மருந்துல ஒரு மருந்துல அந்த கால்வழி ஆபரேஷன் இல்லாத அளவுக்கு நல்ல சந்தோஷம். அதே மாதிரி பாப்பா 10ஆவதுல மார்க் 465 மார்க் வேணும்னு சொல்லி 10th கேட்டேன். என் மகளுக்கு 465 500க்கு என் மகன் 465 மார்க் வேணும்னாரு. ஆனா சாமி 400க்கு மேல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சாமி வாக்கு சொல்ல அழியாம 419 மார்க் எடுத்து எங்க பாப்பா 10th பாஸ் ஆச்சு. அதே மாதிரி +2ல 807 மார்க் எடுத்துச்சு. கவுன்சிலிங்ல இடம் வேணும், ராமகிருஷ்ணா காலேஜ் வேணும், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு சாமி கிட்ட வேணும்னா, சாமி நான் பாத்துக்கிறேன் போடா நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. ஆனா கவுன்சிலிங்ல 807 மார்க்குக்கு கவுன்சிலிங்ல அது ராமகிருஷ்ணா காலேஜ்ல சிஎஸ்சி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கம் வர நல்ல காலேஜ். ஆமாங்க, திருச்சியில இருந்து பக்கம் திருச்சி. அதே மாதிரியே பாப்பாவுக்கு ராமகிருஷ்ணா காலேஜ்ல சிஎஸ்சி என்ன கோர்ஸ் கிடைச்சு அதே கிடைச்சு நல்ல முறையில் எல்லாமே யாரால நினைக்கிறேன் எல்லாம் கருப்பு சாமியில தான். கருப்பு சாமி இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்க முடியாது சாமி. நான் தொட்டியத்துல இருந்திருக்க முடியாது. நான் ஊரை விட்டு வீட்டை வித்து நான் வெளியில போய் பொழைக்கிற மாதிரி இருந்திருக்கணும். ஆனா இந்த கருப்பு சாமியால தான் நான் தொட்டியத்துல இருந்து மீண்டும் ஒரு பிரபலியமா நல்ல ஒரு மனிதன். பேர் என்ன சார்? என் பேர் தொட்டியம் மதி என்கிற சதாசிவம். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. நான் வந்து என்னோட பேர் மகேந்தர். நான் சென்னையில இருந்து ஆவடியில இருந்து வரேன். நான் இங்க கோயிலுக்கு வந்து 3 வாரத்துல இருந்து வரேங்க. என்ன பாஷை பேசுவீங்க? ஹிந்தி தெரியும், தமிழ் 3 இன்னைக்கு வந்து இன்னும் 3 வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து 3 வாரம் ஆயிடுச்சு. இங்க வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது. கேன்சர் நோய் இப்ப இருக்கா? இப்ப இல்ல சார். என்ன கேன்சரை பத்தி பேசுறீங்க? அது வாய்வு கேன்சர். வாக்கு போடுறீங்களா? வாக்கு போட்டுட்டு இருந்தேன். ஆனா கேன்சர் இருந்தது. கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் செக் பண்ணேன். டாக்டர் சொன்னாரு உனக்கு கேன்சர் நோய் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒதுங்க ஐயா கொஞ்சம், அந்த படம் எல்லாம் வரணும். அந்த படத்துல நீங்க நின்னா அது வராது இல்லையா? சாமியை மறைக்கலாமா? ஒதுங்கி நில்லுங்க, வாங்க. நான் ஒவ்வொரு இங்க கோயிலுக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல தான் இருக்காரு, மகேந்தர். அப்புறம் சாமி கோயிலுக்கு வந்து 2 நாள் இங்க தங்கினேன் சார். ஆனா குறி வரல. எனக்கு குறி வரலன்னு சாமி காலோட அந்த மண் எடுத்துட்டு போயிட்டு 3 நாள் தொடர்ந்து அந்த மண்ல தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் திருப்பி செக் பண்ண, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லப்பா, முன்னாடி கேன்சர் இருந்தது, இப்போ ரிப்போர்ட் 2வது ரிப்போர்ட்ல உனக்கு எதுவுமே இல்ல, டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. சென்னையை சேர்ந்த மகேந்திரனுக்கு பாக்கு போடுற பழக்கம் இருக்குங்க. அதனால அவருக்கு கேன்சர் இருக்கிறதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்க வந்திருக்காரு, குறி கிடைக்கல, 2 வாரம் வந்திருக்காரு. ஆனா இந்த மண்ணை எடுத்துட்டு போய் தண்ணியில கலந்து சாப்பிட்டு இருக்காரு. மண்ணு மருந்தா இருக்கு. அடுத்த ரிப்போர்ட்ல அவர் கேன்சர் இல்லைன்னு வந்திருக்கு. இதெல்லாம் யாரால நினைக்கிறீங்க? நல்ல வாழ் வைக்கிற கருப்புசாமினால கட்டாயம் தெரியும் சார். ரொம்ப சந்தோஷம் மகேந்தர். உடம்பு பாத்துக்கங்க, பாக்கு போடாதீங்க. சாமி இருக்காருன்னு சொல்லிட்டு பாக்க வாரி போட்டுக்கிட்டா இல்ல இல்ல. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எந்த கஷ்டமும் இல்லாம நான் நல்லபடியா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க வாங்கம்மா. நான் எங்க ஊர் வந்து செந்தாரப்பட்டி. நாங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு, என் பேர் வசந்தி, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்காரர் முதல்ல இங்க வந்தப்போ ஒருத்தர் சொல் கேள்விப்பட்டு வந்தாரு. எங்க வீட்டுக்காரர் 7 வருஷமா எங்க மாமனுடைய வேலை எங்க வீட்டுக்காரர் கிடைக்கல, இவன் பொறுக்கி ரவுடி, இவனுக்கு எல்லாம் போஸ்டிங் போட்டா இவன் சுத்தப்பட மாட்டான்னு சொல்லி சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து அழுதுட்டு வந்து உட்கார்ந்து இருந்தார். சாமியை நம்ப மாட்டாரு. இங்க நடக்கிற அதிசயங்களை பார்த்துட்டு பிரமிச்சு போய் உட்காந்துட்டாரு. வந்த ஒரு தொடர்ந்து 1 வாரமா வந்துகிட்டே இருந்தாரு. 1 வருஷமா 37 வாரம் வந்துட்டு 38வது வாரம் சாமி கூப்பிட்டு உனக்கு பெஸ்ட் வெற்றி மலையை எங்க வீட்டுக்காரருக்கு போட்டாரு. உங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போ, உனக்கு வெட்டுமலையை நான் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து பூஜையும் போட்டாரு. உனக்கு என்ன 27வது நாள் உனக்கு நான் ஆர்டர் போடுறேன், கிராம நிர்வாக அதிகாரியா தான் உனக்கு போடுவேன்னு சொல்லி சொன்னாரு. எங்க வீட்டுக்காரர் கிராம நிர்வாக அதிகாரியா தான் இருக்காரு, ரியோவா இருக்காரு. போட்டாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு அவருடைய ஜாதகப்படி ஆண் குழந்தையே இல்ல, எல்லாமே பெண் குழந்தை தான். எங்க சொந்த பந்தங்கள்ல இருந்து எங்க ஊர்ல எல்லாம் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 3 பொண்ணு. அடுத்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆண் குழந்தை இங்கதான் பிறந்துச்சு. எங்க அப்பன் வாழ வைக்க வண்டிக்கிற கருப்புசாமியால தாங்க சாமி, கட்டாயமா. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு போஸ்டிங் நாங்க கேட்டிருந்தோம். உங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளராக நான் அந்த ஆர்டர் நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமே நாங்க போய் போட்டோம். எங்களுக்கு வந்து இன்டர்வியூ. என்னவா இருக்கீங்க?
நீங்க? நான் இன்னும் போஸ்டிங் வாங்கலைங்க சாமி. வரும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கட்டாயம் அவர் எனக்கு போட்டு தருவாரு. அந்த இன்டர்வியூ வரும்பொழுது எனக்கு ரத்தாயி போச்சு. சாமி கிட்ட வந்து கேட்டேன், நான் ஆர்டர் போட்டு உனக்கு வரல, மேல இடத்துலயே அதை நான் நிறுத்துறேன் என்னுடைய சக்தியால, நானா அவனான்னு பாத்துக்கிறேனாரு. இன்னைக்கு அதிசயங்கள்ல ஒண்ணு அந்த வேலை மேல இடத்துல இருந்து நிறுத்திட்டாங்க சாமி. அந்த ஸ்கூலுக்கே யாருமே இன்னும் போஸ்டிங் அட்வர் பண்ணலங்க சாமி. அப்படியே நின்னு போச்சு. ஆர்டர் வந்து 3 லட்சம் 4 லட்சம் கட்டினாங்க. கட்டினவங்க அத்தனை பேருமே என்ன அதிசயம் நினைச்சுன்னு தெரியல. இந்த இடம் அப்படியே நின்னு போச்சு. இன்னும் வேகன்சியாவே நிக்குது. சரி, அது இருக்கட்டும், அது வேண்டாம் அந்த கதை. அதனால நடந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லுவோம். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம்பாளையம். அந்த சவுண்டுக்கு மேல நீ பேசணும். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம்பாளையம் என்னோட ஊரு. நான் சமயபுரம் மாலை போட்டு நடவாயணம் போயிருந்தேன். அப்ப ஆத்துல குளிக்கும் போது தலையில குதிச்சு பின்னாடி எலும்பு கிராக் ஆயிடுச்சு. மணல்ல குத்தி பேக் எலும்பு அல்ல எலும்பு 2 எலும்பு கிராக் ஆயிடுச்சு. டாக்டர்லாம் இருந்துட்டு டாக்டர் இருந்த பேர் என்ன தம்பி? மதன் குமார். எங்க போய் தண்ணியில குதிச்சா? ஐயம்பாளையம் சமயபுரம் போற லைன்ல. காவிரி ஆத்துலயா? ஆமா சார். விழுந்ததுன்னா முதுகெலும்பு கிராக் ஆயிடுச்சு. என்ன வேலை பண்ற? நான் ஏசி மெக்கானிக்கலா இருக்கேன். இப்போ எப்படி இருக்க? இப்ப நல்லா இருக்கேன். எப்படி நல்லா இருக்கு? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனியா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க எங்க அம்மா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சாமி இருந்துட்டு நான் உன் பையனை காப்பாத்தி கொடுக்குறேன், நீ இப்போ. ஆஸ்பத்திரிக்கே போகலையா? ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஒரு 2-3 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீ படுங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து, நீங்க எந்திரிச்சு உட்கார கூட கூடாது, நான் 6 மாசத்துக்கு நீ படுத்தே தான் இருக்கணும், எந்திரிச்சவங்க தான் நீ லைஃப் லாங் படுத்தே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு எங்க அப்பா இருந்து கோயிலுக்கு போயிட்டுலாம் வாப்பா அப்படின்னா, எங்க அப்பா என்னால எந்திரிச்சு நீ உட்கார கூட முடியாது. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. எங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்தேங்க. வந்து சாமிக்கு நானா மாலை போட்டு சாமிகிட்ட சொன்னேன் என் கஷ்டத்தை, இந்த மாதிரி நான் உனக்கு குணப்படுத்தி தரேன், எனக்கு 5 வாரம் நீ தொடர்ந்து வந்து நீ பச்சளை சாப்பிடு, மருந்து எப்படி பாருங்க இப்ப நல்லா இருக்கு சாமி. யாரால? பாலைக்கு வண்டி தர கருப்புசாமியால தான் நல்லா இருக்கேன். கட்டாயம் அதனாலதான். அதனாலதான் சாமி. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே தான். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பிரேக். குமார் ஆரம்பிக்கிட்டா சார்? ஐயா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க சார். என் பேர் குமார், நான் காஞ்சிபுரத்துல வரேன். என் மருமகளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு கல்யாணம். நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க? நான் இந்த கோயிலுக்கு வந்து 1 வருஷமா தான் வரேன். நான் எனக்கு இந்த மாதிரி குறி மேல நம்பி கிடையாது. எனக்கு எங்கேயும் போக மாட்டேன், யாரும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பிசினஸ்? ரியல் எஸ்டேட் பண்றேன். காஞ்சிபுரத்துல ரியல் எஸ்டேட் பண்றேன். சரிங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மருமக கல்யாணம் பண்ணணும், நல்ல கல்யாணம் பண்ணேன். சரி. மருமக கல்யாணம் பண்ண இருந்து ஒரு வீட்டு அழகா ஒண்ணே தெரியாம நைட்டு தூக்கத்தை இருந்து ஓடுறது, சுயநலம் மறந்து போயிட்டு ஒண்ணுமே முடியாது. ஒரு கிளாஸ் கூட கையில பிடிக்க முடியாது. கை வந்து என்ன உடம்பு சரியில்லையா? எல்லாம் செக் பண்ணி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் 1 மாசம் செக் பண்ணி பார்த்தோம். எதுவுமே எல்லாம் காலையில் கேட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு கோயில விட்டோம், கலவை கோயில்ல. அங்க ஒரு மாதிரி தெய்வம் ஆடிச்சு. அது 3-4 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், யார்கிட்டையும் சொல்லல. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சம்மஞ்சி குடும்பம் போனாங்க திருத்தல்ல. அங்க ஒரு சாமி வாங்க சொன்னா, இங்க சாமி இருக்காரு கூட்டு போவாங்க. இங்க என் பையனை வந்தா குறி வரல. அப்போ நான் சாமியை திருப்பதியில பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த கோயில் எப்படி ஆச்சு, சாமி அதே மாதிரி செய்து எங்க யாரும் முன்னாடி சாமி பார்த்தே இல்ல. நான் வந்தேன்னா எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நான் ராமாசாமின்னு சொன்னேன். அந்த மருமகளை உட்கார வச்சு மேல எழுச்சி வச்சு தலை உட்கார வச்சாரு. எங்க திருப்பதி ராமகிருஷ்ணா கெஸ்ட் ஹவுஸ் உள்ள. அது உடனே கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆச்சு, அது ஊருக்கு அப்படியே காமிச்சது. ஒண்ணுமே சொல்லல, இங்கேயே சரி பண்ணிடுவேன் குமார், ஆனா எதுவும் சொல்ல, இங்கேயே சரி பண்ணிடுவேன், ஆனா இங்க கத்த ஆரம்பிச்சிடும், நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டு பண்ணினாரு. 2 வாரம் தான் கோயிலுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் வர அந்த எதுவுமே எலுமிச்சம்பழம் தான், வேற எலுமிச்சம்பழம் வேப்பறது வேற எதுவும் மாயமாத்தல. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததா? அது சொல்லல, அது செய்வேன்ன்றாங்க, என்னவோ சொல்ல செய்வேனா என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் கேட்கல. சரி பண்ண சரி சாமி. இங்க வந்து 2ஆவது முறையே அதுக்கு சாப்பிட ஆரம்பிச்சு, இது கை ஊது நின்று போச்சு. அப்புறம் MCA ஃபைனல் இயர் படிச்சு ஃபைனல் இயர் டெஸ்ட் படிக்க எப்படி போய் எழுதுது அப்படின்னு கேட்டு இப்ப இருக்குமானாரு. இங்க ஒண்ணுமே தெரியாது பொண்ணு. எக்ஸாம் முன்ன லேப்டாப் கேக்குது, லேப்டாப் ஆட்டோமேட்டிக் லேப்டாப் உடனே லேப்டாப் வாங்கி கொடுத்து உடனே ப்ராஜெக்ட் பண்ணுது. சென்னை போய் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்துச்சு. மண்டே எக்ஸாம் கிரெடிட் வந்துச்சு. யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் சாமி எனக்கு படிக்கவே எப்படின்னு கேட்டது. எந்த யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட்? ஆமா சாமி கேக்கு. சாமி பேர் என்ன? இது திவ்யா, ஜே திவ்யா. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இது ரொம்ப நல்ல. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மன இது இருந்தது. இங்க வந்துதான் அது வந்து எது தெரியாதுங்க. 1 வாரம் அந்த எக்ஸாம் 1 வாரம் முன்ன ஒண்ணும் தெரியாது. ரெட்டின் போனது கால்கள் தெரியாது. ஒய்ஃப் தான் குளிக்க வச்சு தலைவாரி பவுடர் அடிச்சு இந்த முந்தாண்டில கூட முடி போட்டு வச்சிருப்பேன் நான். அவளை இல்ல, அவ ஓடிடுவா. அதுக்காகவா? ஆமா. இங்க இருந்து 100 அடி தூரம் கேட்டு அங்க இருந்து ஓடிடும். எங்க சாமி கிட்ட வந்து சொன்னீங்களா இதெல்லாம்? சாமி எங்க சொல்றாங்க, இப்படி இருக்குதா அப்படி இருந்ததா அப்படி இருந்ததான்னு சொல்றாங்க. எங்க நம்ம இது சொல்ல அவரே எல்லாம் சொல்றாரு, ஆமா சாமி அப்படின்னு.
சரி பண்ணாரு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எல்லாமே இப்போ ஒரு 6 மாசம் நடந்தது எல்லாமே. நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? நான் இப்போ ஒரு 8-9 மாசம் வந்துட்டேன் கோயிலுக்கு. உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு ஆமா, எனக்கு சாமி திருப்பதியில பாத்துறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வாங்க சொன்னாரு. வந்த எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு 2 வாரம் சரி பண்ணி கொடுத்தாரு. குழந்தை சரி பண்ணி குடும்பத்துல பாக்கும்போது நீங்க இதை சொன்னீங்களா? ஆமா, அவங்க கொண்டு போய் காமிச்ச உடனே அது அவங்க ஃப்ரெண்டு கொண்டு போய் காமிச்சு தம்பி சாமி வாங்க திருப்பி பாக்கலாட்டு அதை பார்த்தேன். இந்த மாதிரி சொன்னாரு. இங்க வந்து 2 நாள வேலையை முடிச்சு கொடுத்து 2 வாரம் தான். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா படிப்பு தெரியாத பொண்ணு இப்ப நல்லா இருக்காங்களா? இப்ப சூப்பரா போச்சு. இப்ப நல்லாவே இருக்கு. இப்ப இந்த வாரம் வரல கோயிலுக்கு. அடிக்கடி வருவாங்க. சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, வீட்டுல நிர்வாகம் தான் பண்ணது. எந்த தொல்லையும் கிடையாது. இப்போ அது படிக்காத சாமி கேட்கு. சாமி நான் படிக்கிற எப்படி சார் பரிசு எழுதுனான்னு நீ போய் எழுதுமா. இது மூத்த மருமகளா? மூத்த மருமக. நீ கிரிக்கி வச்சுட்டு வாங்கினாரு. கிரிக்கி வச்சு வந்துதான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். அம்பானி வைஃப் வந்து பட்டம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க இந்த கதை. உங்களுடைய இந்த அனுபவம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணாலே சாமி பண்றது கண்ணாலே பாத்துனாலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த பொண்ணை வச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க அப்பா அம்மா கூட வானா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்தணும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசி பொண்ணோட அம்மா அப்பா அவங்களே இது பைத்தியம் நாங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நாங்க காப்பாத்திர பொண்ணு உந்துல பொண்ணு எந்து எவ்வளவு சொல்ல காப்பாற்ற யாராலன்றீங்க? இப்போ எல்லாம் நம்ம சாமியார் கருப்புசாமியார் தான். மருந்துலயே அவளுக்கு சரிப்படுத்திட்டாங்க. 2வது வாரம் அப்படி நிக்க முடியாது. அப்படியே உடம்பு ஃபுல்லா நடுங்கும். நிக்காது. அப்புறமா திருப்பி சாமி மருந்து ஊத்துனாங்க. இந்த இடத்துலதான் படுக்க வச்சு 4 லேடி வச்சு மருந்து ஊத்தி இது பண்ணாங்க. MCA படிக்கக்கூடிய ஒரு மாணவி மனநிலை கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால படிப்பு கெட்டு போய் வீட்டுல அவங்க எந்திரிச்சு தூக்கத்துல எந்திரிச்சு ஓடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனாரும் மாமியாரும் தாய் தந்தை கூட அவங்கள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாங்கிற அளவுக்கு சொல்றாங்க சம்பந்திக்கிட்ட. மாமனாரும் மாமியாரும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்களுடைய திட நம்பிக்கையோட வண்டித்துறை கருப்பு வாழ வைக்கும் தெய்வம் வண்டித்துறை கருப்புசாமி கிட்ட வந்து முறையிட்டு இன்னைக்கு நிவர்த்தி ஆகி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் தான். ஆகவே இது ரொம்ப நல்ல அனுபவமா உங்களுக்கு. இது எல்லாருமே பாக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு இதை கேட்டுட்டேன். எங்க வியாபாரம் சரிங்க. இப்போ நமக்கு வந்து குறி வரணும் கிடையாதுங்க. நம்ம ஏதாவது குழப்பங்கள்னாக்கா நம்ம நேரா சாமி கிட்ட வந்து உட்காந்துட்டு நம்ம உட்காந்து வேண்டிட்டு போனா போதும். அது நம்ம போறதை நிவர்த்தி கொண்டாடும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம எங்க போய் அடிக்க பண்ண வேண்டியது கிடையாது. மன கஷ்டமா நம்ம குறி வரணும். காசு பணம் சம்பாதிச்சுட்டா பத்தாது, மன நிம்மதியும் தேவை. அதுக்குண்டான அளவுக்கு திரு குமார் அவர்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா அவர் ரியல் எஸ்டேட் பண்ணி காஞ்சிபுரத்துல நல்ல வசதியா இருக்கிறவர் தானே. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது எங்க போறது? ஆஸ்பத்திரிக்கு போறதா? எல்லாம் பாத்தங்க. ஹாஸ்பிட்டலும் போனோம். எல்லாம் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எங்க எல்லா ஹாஸ்பிட்டல் பார்த்து எத்தனை பூஜாரி எத்தனை மந்திரக்காரன் எல்லாரையும் பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்து பணத்தை பணமா ஏவல் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அது இந்த கோழியே 3 அப்படி எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த பொண்ணு மாத்தி மாத்தி பேசிச்சு. எனக்கு பிரியாணி வேணும், சாராயம் வேணும் அப்படி எல்லாம் பேசிச்சு. அதுல கூட பம்ப உடுக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் கூட பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சு பொண்ணு நல்லா வீட்டுக்கு வந்தா அந்த செகண்ட்ல அந்த நைட்டு மூஞ்சிலாம் ஃபேஸ் எல்லாம் மாறி போயிட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். சிரிக்கும். இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளே கேள்வி கேட்கும். இப்ப அது நம்மளே கேக்குது மிஸ்டர் குமார் என்னன்னு கேக்குது. இப்போ ஆமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் வீட்டே தான் பாக்குது. இப்போ அரிசியே குறைச்சிச்சு. டைம் சாப்பாடுல போங்க ஆகிடுச்சு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற பொண்ணை தன்னுடைய சொந்த மகளா நினைச்சு அவங்க பொறுப்பு எடுத்து இதை பண்ணிருக்காங்க. அந்த அன்பும் அவங்களுடைய பக்தியும் இந்த தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுடைய அன்பும்